ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஒரு அங்கிளோட ரீல்ஸ் வீடியோ பார்த்தேன். என்னென்னா, தளபதி வந்து சென்னையில் ஒரு ஏரியா வந்து கிராஸ் பண்ண போகிறாரு. அந்த ஏரியாவில் மக்கள்லாம் வந்து நின்று தளபதி பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னா, விஜய் வரான்னு சொல்லிட்டு ஜனங்க கூட்டம். இது வந்து அந்த கூட்டம் தான். பட் இன்னும் கூட்டம் அதிகரிச்சுனே இருக்குது. எனக்கு என்ன விஜய் தமிழ் சமூகத்துக்கு இல்லை தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? அது வந்து ஒரு வைத்தறிச்சல் போல. ஏன் அவர் என்ன பண்ணிட்டாரு, மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, என்ன பண்ணாரு, எதுக்கு இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பார்க்கறதுக்குன்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் பாருங்க, எப்படி வந்து தெரிஞ்ச நாய்கள் என்ன பார்க்கணும் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் நாய் மாதிரி இன்னமும் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இஷ்டம். யாரை பார்க்கறது பார்க்க வேணான்னு நினைக்கிறது அது எல்லாமே அவங்களோட இஷ்டம். அது எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் தளபதி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்களே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது, இன்னும் ஜெமினி இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் தளபதி என்ன பண்ணாருன்னு சொல்லி தமிழ்லேயே கூட டைப் பண்ணி பாருங்கள், வரும். அந்த நாலேஜ் கூட இல்லாமல் தளபதி என்ன பண்ணார், விஜய் என்ன பண்ணார், விஜய் என்ன பண்ணார், விஜய் என்ன பண்ணார், என்ன பண்ணார், என்ன எதுவுமே பண்ணாமல் மக்கள் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்களா? சரி, நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களே, நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, உங்கள் கட்சிக்காரங்க நிறையா பண்ணியிருக்காங்க, அப்போ ஏன் உங்களுக்கு ஓட்டு விழுவல? உங்களுக்கு தெரியலையா? டிஃப்ரென்ஸ் தெரியலையா? மக்கள் ஏன் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, டிஃப்ரென்ஸ் தெரியலையா? அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எவ்வளோ தமிழ்நாட்டில் நல்லது நடந்துட்டுருக்கு, எவ்வளோ மாற்றம் நடந்துட்டுருக்குன்னு தெரியலையா? சரி, இந்த பேக் பிரிண்ட் பண்ணதிலே கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேக் பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு கூட டிஎம்கே பீரியட்ல இப்படிலாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, ஃபைன். டிஎம்கே பீரியடில் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட அவருக்கு தளபதியோட, அதாவது விஜயோட ஸ்டிக்கரை ஒட்டி அவர் கொடுக்க எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும். அவர் அப்படிலாம் பண்ணலையே. உங்களுக்கு தெரியலையா மாற்றம் இங்கே எவ்வளோ வித்தியாசமாக, எவ்வளோ ஒரு மேசிவான மாற்றம் நடந்துட்டு அதெல்லாம் தெரியலையா? அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா வைத்தறிச்சல வந்து கத்திக்கிட்டு இதெல்லாம் என்ன நியாயமா?